Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. மறுபடியும் ஒரு நியூ சீரியலோட என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அதுவுமே இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ், எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரொடக்ஷன்ஸ். ஏன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ண எல்லா சீரியல்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு சூப்பர் ஹிட்டான சீரியல்ஸ். அந்த அளவுக்கு எல்லார் மனசுலையும் ஒரு பெரிய இடம் பிடிச்ச ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ப்ரொடக்ஷன் மறுபடியும் சன் டிவியில் வந்துடாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவ்வளவு ஏங்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு நியூ சீரியல் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. பட் இந்த டைமும் வழக்கம் போல் உங்கள் சன் டிவிக்கு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணல. எதுக்காக சன் டிவிட்ட இருந்து இந்த மாதிரி பிரபலமான ப்ரொடக்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இது என்ன ப்ரொடக்ஷன், எந்த சேனலுக்காக இவங்க சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொடக்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது எல்லார் மனசுலையும் பெரிய இடம் பிடிச்ச சீரியல்ஸை மட்டுமே தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன, இந்த சீரியலில் வந்து ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் நம்ம ராதிகா மேஜர் ஆஃப் த சீரியல்ஸில் வந்து அவங்க ஒரு முக்கியமான ரோல் எடுத்து அந்த சீரியலில் நடிப்பாங்க. இப்போ நான் இந்த ப்ரொடக்ஷன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ராடன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். சன் டிவி கிட்டத்தட்ட பல சீரியல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக சித்தி டூவோட சன் டிவிக்கு நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கலைஞர் டிவியில் வந்து பொன்னி கேரஃப் ராணி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ டிடி பொதிகையில் தாயம்மா குடும்பத்தார் சீரியலில் நம்ம ராதிகமாவுமே ஒன் ஆஃப் த கேரக்டர் தாயம்மா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நியூ சீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது எந்த சேனலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவிக்கு தான். பொன்னி கேரஃப் ராணி முடிஞ்சதுலேருந்தே கலைஞர் டிவியில் பார்த்தீங்கன்னா வேறு ராடன் சீரியல்ஸே டெலிகாஸ்ட் ஆகலை. ஸோ மறுபடியும் இவங்க நியூ சீரியல் மூலமாக மறுபடியும் கலைஞர் டிவிக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த சீரியலில் ராதிகா மேம் வந்து நடிப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி தாயம்மா குடும்பத்தாரில் வேறு நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சீரியலில் இவங்க நடிக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய கஷ்டம் தான். கலைஞர் டிவியில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரிஜினல் சீரியல்ஸ் அப்படின்னு சொன்னால் 2 சீரியல்ஸ் மட்டுமே தான் வருது, கௌரி சீரியலும் பவித்ரா சீரியலும். அந்த சீரியலுக்குமே ரேட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிச்சிட்டு இருக்கு. இந்த நியூ சீரியல் வரதுனால டிஆர்பி கூடுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.